ஆறுமுகமும் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஃப்ரைடே ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றியாச்சு. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் காமாட்சி விளக்கு ஸ்டாண்டு, அப்புறம் பூ உருளி அதையும் வாஷ் பண்ணி காமாட்சி விளக்கு கீழே வச்சுட்டேன். காமாட்சி விளக்கு வைக்கும்போது அது ஒரு பித்தளை பாத்திரத்துலையோ கீழே எதனா தட்டு பயன்படுத்தி வைங்க. வெறுமனே காமாட்சி விளக்கு கீழே வைக்கக்கூடாது. அப்புறம் அந்த தட்டுலேயுமே பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ ஏதோ ஒரு அரிசி போட்டு ஒரு 5 ரூபா காயின் வைங்க. பச்சரிசி ஏன் போடுறோம் அப்படின்னா அது வந்து லக்ஷ்மிக்கு உகந்த ஒன்று, லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒன்று. அப்புறம் 5 ரூபா காயின் ஏன் வைக்கணும்னு சொல்கிறேன்னா ஐம்பூதங்களையும் அது அடக்கும். ஸோ அதனால தான் 5 ரூபா காயின் வைக்க சொல்கிறேன். அப்புறம் பூ உருளி வைக்கும்போது வெறும் தண்ணி ஊற்றி பூ மட்டும் போடாமல் அதில் கொஞ்சம் மஞ்சள் இல்லை வாசனைக்காக கற்பூரம், பச்சை கற்பூரம், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வேறு அதெல்லாம் கூட போட்டு வாசனைக்காக வைக்கலாம். பூ உருளி வைக்கிற திசை வந்து வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும். யாரெல்லாம் பூ உருளி வச்சுருக்கீங்களோ வடக்கு திசையில் வச்சுருக்கீங்களான்னு பார்த்து வைங்க. அப்புறம் இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் இதை வந்து நான் இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. நீங்களும் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.